ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்றீங்களா? நான் எங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா? ட்ரெயினில். எங்கே போகிறோம்னா ஷீரடி. ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். அது காரணம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால நான் வீடியோ போட முடியல. இப்போ நான் ஷீரடி போகிறேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோ போகிறேன். பிளான் போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாகர்சோல், அதாவது சென்னையிலேருந்து நாகர்சோலுன்ற அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி தான் ஷீரடி. ஒரு 3rd டயர் ஏசி நல்ல ஒரு இது, ஒரு 6500 ரூபாய் வர்றதுக்கு, போகிறதுக்கு 6500 ரூபாய், 13,000 ரூபாய் நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. ரிட்டர்ன் போகும்போது இப்போ ஷீரடிக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ உங்களுக்கு எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா, நாகர்சோல்ன்ற ஒரு இடம் இருக்குங்க. ஷீரடிக்கு நியர்பை 50 கிலோமீட்டர் தான். இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்க, அதனால் டிக்கெட் எடுக்கும்போது நாகர்சோல்னு கேட்டு எடுங்க. ரிட்டர்ன் வரும்பொழுது நாகர்சோலுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஷீரடிலையும் ட்ரெயின் இருக்கலாம், இல்லைனா பூனே வந்து வரலாம். சரி வாங்க, ஷீரடிக்கு வந்தாச்சு. நம்ம பாபாவை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆவலோடு போயிட்டுருக்கோம். நீங்களும் அதே ஆவலோட எங்கள் கூட வாங்க. வா, அதை தான் சொல்லிட்டேன். சரி சரி, வா போகலாம். போகலாமா? வாங்கப்பா. வண்டியில் ஏறிட்டேங்க. 1200 கேட்டாங்க. நான் 900 கேட்டேன். ஒட்டே வரல. கடைசி வரைக்கும் அவங்க அதுலேயே தான் இருந்து அவங்களது தான் ஜெயிச்சு. இப்போ அதில் தான் வண்டியில் தான் போகிறோம் ஷீரடி. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் கூட இல்லை, 38 கிலோமீட்டர் தானே. அதுக்கே இவ்வளோ. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. இந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம். ஹோட்டல் லாட்ஜுக்கு தான் போகிறோம். அங்கே போய்
பார்த்துட்டு போக முடியாது, ரூமில் தான் வச்சுட்டு போகிறோம். போயிட்டு வந்துட்டு பாபா எப்படி தரிசனம் பார்த்து நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 9:30க்கு தான் வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு 10:30 ஆயிடுச்சு. ரூமுக்கு வர ரொம்ப டயர்டாகிடும். அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி 2வது தர்ஷனுக்கு போகிறோம். போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம். சொன்னாங்க லேட் ஆயிடுச்சு, ரஷ் ஆயிடுச்சு, 3 நாள் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாமே ரைட்டு. வந்த உடனே நாங்கள் பாரு நல்லா கொடிகள் வந்து பாத்ரூம்லேயே உட்காந்தாங்க. அதான் டைம் இல்லை போய் சொல்கிறாங்க. சும்மா பாபா பார்த்தாச்சு. சாப்பிட வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு. ரைஸு, சப்பாத்தி, பாய்ஜாமா, தால், இது என்ன சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், இது வந்து ஊறுகாய், இது தயிர், இது சென்னா மாதிரி இருக்குது, முக்கல்ல சென்னா. இதுதான் சாப்பாடு இன்னைக்கு. என் பசங்களுக்கு வெஜ் பிரியாணி சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் சாப்பிட்டுட்டு ஹாய் வியூவர்ஸ். இப்போது இது தாலின்னுவாங்க. இதை தான் சொல்லியிருக்கோம். லிமிட்டடாக ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்லிமிட்டட்னு சொல்லி சாப்பிட முடியாது போல இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இது முக்கியமாக இதுக்கு ஏன் நான் சொல்ல வந்திருக்கேன்னா, இது வந்து பாய்ஜாமா கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் சாயை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. பாய்ஜாமா அவரை ஒரு பிள்ளையாகவே பார்த்தாங்க. அவரும் அம்மாவே பார்த்தாங்க. அவருக்கு உணவு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் வேறு எடுத்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாய்ஜாமா இருக்கிற இடத்துல தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அதாவது அவங்களுடைய இடம் அது. அந்த இடத்துல தான் சாயஸ்ரீ ஹோட்டல்ன்ற அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு பேரும் பாய்ஜாமா ஹோட்டல் தான். இருந்தாலும் இதுவும் சொல்கிறாங்க பாய்ஜாமா இடத்துல இருக்கிறதுனால இது பாய்ஜாமா ஹோட்டல்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் இதை நாங்கள் சாயோடைய அம்மா பாய்ஜாமாவோடைய இடமாவே நினச்சிட்டு சாயோட பிரசாதமாக நினச்சி இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களும் ஷீரடி வந்தால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட ஆரம்பிங்க. அம்மா 3 பேரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியாக? ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது? என்ன சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் என்ன நூடுல்ஸு, எல்லாம் இந்த பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரி ஐட்டம் தான் சொல்லியிருக்கோம். ஓ, ஷீரடிக்கு வருது இதுக்காக தான் போல இருக்கு. இந்த ஏரியாவில் தான் நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஊரில் தான் நல்லா இருக்கும். நம்ம ஊரை விட இங்கே சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பிடுங்க. காசு வாங்கி தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி கூட நல்லா இருக்கும். பாபா தரிசனம்லாம் முடிச்சிட்டிங்க இல்லையா? ரொம்ப கூட்டமாக இருக்குது. போகலான்னு பார்த்தா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் போய் ரொம்ப 3 மணி நேரம் உட்கார வச்சிடுறாங்க. இல்லை அவருக்காக உட்காந்து தானே ஆகணும். அதனால தான் இப்போ என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் போகலாமா, பர்ச்சேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். போகிறதுனா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரிப்பா, உங்கள் அம்மா இப்போ போகலாமான்னு கேட்குறா, நாளைக்கு போகலாமான்னு கேட்குறா. எப்போ போகிறீங்க? நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் எப்போவுமே ரெடி தான். முதல்ல போன வருஷம் அதுவும் போன வருஷம்லாம் போகும்போது நேராக விட்டுருவாங்க. உட்கார்றதுலாம் கிடையாது. ஜெயில் மாதிரி உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா கூட்டமே இல்லை, நம்மள உட்கார வச்சுருக்காங்க. கூட்டத்தை ஏற்றுறாங்க. அங்கே அப்படியே எல்லாரும் உட்காந்து ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்கண்ணா. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அடைச்சிட்டு 3 மணி நேரம் உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் ரஷ்ஷே இல்லை, ஆனால் உட்கார வச்சிடறாங்க. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்தா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இது பாபாவுக்கு பிடிக்காது தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வரும், ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. என்னோட கோல்டு காஃபி வந்துடுச்சு. நான் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.
நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இங்கே என்ன நிறைய வளையல், கிளிப்புங்க, அதுக்கப்புறம் மணி, அவரோட பாபாவோட துணி, இந்த ஃபோட்டோஸ், அப்புறம் மாலை எல்லாம் இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்ததுக்கு ஞாபகத்துமா அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. அது மாதிரி என்னோடய சிஸ்டருக்கும் வளையல்லாம் வாங்கி தரலான்னு அதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். ஆடிடலாமா? வளையல் வாங்கிட்டீங்க. எவ்வளோ? 100 பாக்ஸ் 100. போட் 2 பாக்ஸ் 200. பார்த்துக்கோங்க, இங்கே சலெல்லாம் இருக்குது. கலர் இங்கெல்லாம் பேங்கிள்ஸு, ரீசனபிள்.
இருக்கு, இது வந்து மெரூன் கலரில் இருக்குது. இது ரெண்டும் 100 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன். அப்புறம் இந்த வளையல் வந்து 100 ரூபாய். ஒரு ஆமாம், ஒரு செட்டு 100 ரூபாய். இது குறைக்க மாட்டேன்ட்டான். 120 ரூபா சொன்னால் நான் 100 ரூபா கேட்டு வாங்கினேன். அதுக்கு கீழெல்லாம் அவன் வந்து தரலை. 80 ரூபா கொடுக்குறான், 90 ருபீஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஆமாம், இது வந்து ஒரு 4 வளையல். இது வந்து 100 ரூபா. இந்த வளையல் வந்து 100 ரூபா. இது வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 50 ரூபா. இந்த செட்டு வந்து 50 ரூபா. இந்த ஓப்பன் பண்ணி கேட்டேன். இது வந்து 50 ரூபா. இந்த வளையல். அப்புறம் இது வந்து என்னோடய சிஸ்டருக்காக வாங்கினேன் நான். இதுவும் 100 ரூபா தான். அவங்களுக்கு இதை வாங்கினேன். இந்த வளையல் வந்து இது 100 ரூபா. இந்த செட்டு 100 ரூபா. 120 ரூபா 130 ரூபா என்ன சொன்னால் 100 ரூபா தான் கொடுத்தான். 80 ருபீஸ்லாம் கேட்டால் கூட தரமாட்டுறாங்க. சரியான கஞ்சங்களா இருக்காங்க. கஞ்சன் இல்லை, அவங்க வேலை அந்த மாதிரி. அதனால் போனீங்கன்னா விலை கேட்டு வாங்கிட்டு வாங்க. அவங்க சொன்ன ரேட்டை வந்து நீங்கள் வாங்கிடாதீங்க. அடித்து பிடிச்சி கேளுங்க, அப்போ தான் தருவான். இப்போ கோவிலுக்கு போயிட்டு அவரது அப்பாவை தரிசனம் பார்த்துட்டு வரும்போது இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த பூந்தி பிரசாதம் கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒன்று, ஒருத்தருக்கு ஒன்று. அதுக்கு மேலே கேட்டால் தரமாட்டாங்க. நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போயிட்டு வந்ததில். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு என்னன்னு ஏதோ நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.